வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு நான் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முன்பு என்ன பார்க்கலாம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை மீது உயிருக்கு உயிரான காதலை வைத்தால் அந்த ஆண் மனதில் அந்த பெண்ணின் ஞாபகங்கள் வரும்பொழுது ஒரு சில நேரங்களில் அவர்களை பார்க்கக்கூடிய நபர்கள் இவர்களை போல் தெரிவார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் யாருனாலும் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது ஒருத்தங்க மேலே அளவு கடந்த காதலை வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி வச்சுட்டாங்க அப்படின்ற போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஒரு பிளேஸ் போகிறாங்க அப்படின்னா திடீர்னு இவங்களை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு தோன்றும். அவங்க வேற யாரோ மாதிரி தான் இருப்பாங்க. பட் இருந்தாலும் இவங்களுடைய பார்வைப்படி பார்த்தீங்கன்னா அந்த பையன் இல்லை அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி இவங்களோட கண்ணோட்டத்தில் அவங்களுடைய ஃபேஸ் வந்துட்டு போகும். காரணம் இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த காதல், அந்த அன்பு தான். உங்களோட வாழ்க்கையில் இப்படி நடக்கிறான்னு நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய யூஸ் வரும். உங்கள் மீது உயிரே ஒருவர் வைத்து விட்டால் நீங்கள் அவர்களை எவ்வளவுதான் கஷ்டப்படுத்தினாலும் அவரை உங்களுக்கு செல்ல மாட்டார்கள். உங்களுடன் தான் வாழ வேண்டும் என்று இருப்பார்கள். அதாவது எந்த ஒரு நபர் ஒருத்தங்க மேலே உயிருக்கு உயிரான அன்பையும் உயிரே வச்சிருக்கக்கூடிய காதலையும் வச்சுருக்காங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் அவங்கள எவ்வளோதான் கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. காரணம் அவங்க உங்கள் மேலே வச்சக்கூடிய அந்த ஒரு அன்பு அவங்கள போக விடாது. நீங்கள் எவ்வளோதான் அவங்களை விட்டு பிரிஞ்சு போக ட்ரை பண்ணாலும் அவங்க உங்களை தேடி தான் வருவாங்க. காரணம் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதல் தான். நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்கள் மீது உயிரே ஒரு நபர் வைத்திருந்தால் உங்களுடைய ஆசைகளை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றத்துக்காக அதிக அளவில் கஷ்டப்படுவார்கள். யார் ஒருத்தங்களுக்கு உங்கள் மேலே அதிகப்படியான அன்பும் காதல் இருக்கோ அவங்க தான் தன்னோட சந்தோஷத்தை விட தனக்கு பிடிச்சவங்க அதிக அளவில் சந்தோஷப்படணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் முயற்சி பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு ஆண் அல்லது பெண் யாராக இருந்தாலும் சரி அவங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக நிறையா எஃபெக்ட் போடுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு உங்களை தான் அதிகமாக பிடிச்சிருக்கு. அண்டு உங்கள் மேலே அவங்களுக்கு அதிகமான காதல் இருக்குது. உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி உங்களை சந்தோஷப்படுத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சுனாலே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அவங்க உங்களோட உண்மையான அன்பு தான். ஸோ நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு நபர் உங்கள் மீது உயிரே வைத்தால் உங்களிடம் கூற மாட்டார்கள். ஆனால் உன்னிடம் கூறாமல் சொல்வார்கள், நான் உன்னை அவ்வளவு காதலிக்கேன் என்போது எப்போதும் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்று. அதாவது இப்போ இருக்கக்கூடிய நிறைய ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லி தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்குன்னு இங்கே ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு சில விஷயங்கள் நமக்கே தெரிஞ்சிடும் அவங்க நம்மளை எந்த அளவுக்கு விரும்புகிறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய காதல் அதிகமாக இருக்குன்னு. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்க உங்கள் மேலே உயிருக்குறான அன்பையும் காதலையும் வச்சுருந்தாங்க அப்படின்றத அவங்க சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கணும் அவசியம் இல்லை. அவங்க செய்யக்கூடிய விஷயங்களே உங்களை புரிய வச்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் உண்மையான அன்பு இருக்குது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அதை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக ஒருவர் எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுக்க தயாராக தான் இருப்பார்கள். ஆனால் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார்கள் யாருக்கும். ஒருத்தங்க உங்கள் மேலே உயிருக்குறான அன்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது உங்களுக்காக அவங்க லைஃப்பில் எதை வேணாலும் விட்டு கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஆனால் உங்களை மட்டும் அவங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல் விட்டு கொடுக்க தோண வைக்காது. அண்ட் விட்டு கொடுக்குற எண்ணமும் அவங்களுக்கு வராது. ஏன்னா உங்கள் மேலே அந்தளவுக்கு அவங்களுக்கான காதல் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குதா இல்லைன்றதை நீங்கள் பாருங்கள். அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அதிகப்படியான காதல் இருக்குது, இல்லைன்னா இல்லை தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அண்ட் இதை மட்டும் வச்சு புரிஞ்சுக்காதீங்க. இன்னும் ஒரு சில வீடியோலாம் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டான ஒரு விஷயங்களை காமிக்கும். கான்ஃபிடன்ட்டாக நீங்கள் ஒரு முடிவும் எடுக்க முடியும். இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு என்ன வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, bye bye.